சொரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். இங்கே சுவாமி நம்மாழ்வார் இந்த வினைக்கெல்லாம் மருந்து எம்பெருமான். விண்ணோர் தலைவா கேசவா மனை சேராயர் குல முதலே மாமாயனே மாதவா. இடைய குலத்தில் அவதரிச்சியப்பா. ஆயர் குலத்தில் வழக்கை இடக்கை தெரியாத இடத்துல வந்தியே. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா நின் குறைகளற்கீழ் அடைக்கலமாய் குறிப்பு தந்தாய். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம். இடைச்சிகள்லாம் அறியப்படியா அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அவளிடத்துல அவதரிக்கிறியே, உன்னுடையதான இப்படி ஒரு கீர்த்தியை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு. அதனாலதான் சௌலபியம் சௌசீல்யம் என்று சொல்றது. சௌலபியம்னா எளிமை, சௌசீல்யம்னா நீர்மைன்னு அர்த்தம். அதனால சௌசீல்மை எந்த அவதாரத்தில் பார்க்கலாம்னா ராமாவதாரத்தில் பார்க்கலான்னு எழுதி வச்சா. சௌலபியம் எதுல பார்க்கலாம்னா கிருஷ்ணாவதாரத்தில் அனுபவிக்கலாம்னு எழுதி வச்சா. இப்படி 1000 இடைச்சியர்களுக்கு மத்தியில அவதாரம் பண்ணியே அப்படின்னு சுவாமி தேசிகன். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த குறையாதும் இல்லாத கோவிந்தா. இப்படி அம்புயத்தாள்னா தாமரையாள்னு அர்த்தம். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே அவதாரமா. பெருமாள் அவதரிச்சுட்டாருன்னா உடனே கொஞ்ச காலம் கழிச்சு உடனேயே பிராட்டியும் கூட அவதரிச்சுடுவாளாம். அப்புறம் 2 பேருக்கு விவாகம் அப்படிங்கிற பராசர மகிழ்ச்சி சொல்லும் பொழுது ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ணமணி அஞ்சேஷு ச அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. ராகவத்வே அபவத் சீதா. ராகவனா வந்துட்டா பெரிய பிராட்டியார் சீதையாக வந்துடுவாளாம். கிருஷ்ணனா பெருமாள் வந்துட்டார்னா ருக்மிணியா வந்துடுவார் அப்படின்னு அவர் அனுபவிச்சார் இல்லையா. அதனால அனபாயினின்னு பேர் கொடுத்தார். ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாம். அதனால அப்படிப்பட்ட அனபாயினின்னு. அதனால இங்க அனுபவிக்கும் பொழுது இடைக்குலத்துல அவதரிச்சியப்பா. மனை சேராயர் குல முதலே மாயனே மாதவா. மாதவான்னாலே பெருமாள் பிராட்டியை தரிசிட்டு இருக்கிறவன்னு அர்த்தம். அதனால மாதவா சினையை தடைய மராமரங்கள் 7 மரத்தை எய்து உன்னுடையதான கிருபையை காண்பிச்சியே, பராக்கிரமத்தை காண்பிச்சியே ஸ்ரீதரா. இணையாய் இணைய பெயரினாய் என்று நெய்வன் அடியேனே. உன்னை சொல்லிண்டே தான் இந்த ஜென்மாவை எனக்கு போக்கணும், கரையேற்றணும், அதுதான் பாக்கியம்னாலும் அப்படி சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால இந்த அடுத்ததா சொல்லும் பொழுது இப்படி செய்த பாபத்துக்கு நம்ம நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால அந்த பாபத்துக்கு ஒரு நரகம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் என்று அந்த 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 நரகானுபவம் வந்துடுத்துனா நம்ம என்ன பண்றது? ஏன்னா நரகத்துல நிறைய இருக்கு. அதில் பொய் சொன்னா ஒரு நரகம், பிறரை ஹிம்சிச்சா ஒரு நரகம், இப்படி இல்லை நரகங்கள்லாம் இருக்கு. அந்த நரகங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியமா போயிடுமே அப்படின்னு பயந்துட்டே இருந்த இந்த ஜீவன் இப்படி ஒரு நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு முயல்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியால் கிருபை பண்ணுவாளாம். சரி, என்ன கிருபைன்னா நீ பகவானை சரணாகதி பண்ணிக்கோ. கூணேறு பிறை இறையோன் சாபம் தீர்த்தான். கூணேறு பிறை இறையோன் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். சிவபெருமானுடைய சாபத்தை தீர்த்தவன் யாருன்னா பெருமாள் தான் தீர்த்தார். பிரம்மதேவனுக்கு சதுர்முகன்னு பேரு, நான்முகன்னு பேரு. ஆனா பார்க்க போனாக்கா 5 முகம் அவனுக்கு. பிரம்மதேவனுக்கு 5 முகம் 5 தலை இருந்தது. ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளிட்டா அவனுக்கு கிள்ளிட்டா அந்த மண்டை ஓட்டை உதறத கையிலேருந்து போக மாட்டேங்கிறது, அப்படியே இருக்கு. உடனே பெருமாள் வாக்கு அங்கே ஒரு அசரீதி வாக்கு கேட்டுது. இந்த கையில் விட்டது பிரம்ம சாபம் சொல்லிட்டார். இந்த கையில் இருக்கிற ஓட்டி இந்த கிளினியோ இல்லையோ இந்த மண்டை ஓடு கீழே விழாது. இது கீழே விழணுமானா நீ பிக்ஷை கேள், எல்லாத்தையும் போய் யார் போட்டு அந்த மண்டை ஓட்டில் பிக்ஷை நிறையிறதோ அப்போ அந்த ஓடு ஒன்று கை விட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னார். அவரே எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தார், எங்கேயும் சரிப்பட்டு வரல. சரி நாம் பூமிக்கே போயிடுவோம் அப்படின்னு பூமிக்கு போனார். ஆச்சரியமாக தெரியுது, திருவையாருக்கு போவோம். திருவையாருக்கு போனார். திருவையாருக்கு பக்கத்தில் கண்டியூர்னு சொல்கிறாளே அங்கே போவோம்னார். அங்கே பெருமாள் எப்படி இருக்காருன்னு அங்கே போய் அந்த பெருமாள் இடத்துல அப்படி பிரார்த்திச்சுன்றார். தாயாருடைய அனுகிரகத்தினால அந்த 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 கையில் இருக்கிற மண்டை ஓட்டில் நிறைஞ்சுதான் பிக்ஷை நிறைஞ்சது, மண்டை கீழே விழுந்துட்டுங்கிறார். அதனால பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதுண்ணும் உண்டியான்
சாபம் தீர்த்த ஒருவனூர் பிண்டியார் மண்டை ஏந்தி, அந்த மண்டை ஏந்தி எல்லா இடத்துக்கும் போறான், யாரும் சாபத்தை தீர்க்கல. அதனால எங்க போனான்னா சாபம் தீர்த்த ஒருவனூர், சாபம் தீர்த்த ஒருத்தன் இங்க இருக்கான். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்ற யார் குய்யலாமே. உலகமேத்தும் கண்டியூர், கண்டியூர் பெருமாளுக்கு ஹரசாப விமோசனன்னு பேரு. ஹரன்னா சிவபெருமான் அர்த்தம். சிவபெருமானுடைய சாபத்தை தீர்த்த பெருமாள் ஹரசாப விமோசனன். உலகமேத்தும் கண்டியூர், உலகமே அரங்கம் நம்ம ஸ்ரீரங்கம். உலகமேத்தும் கச்சி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர், பேர்னா அப்ப கொடுத்தான் அந்த பெருமாள். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை, மாமல்லபுரம் மல்ல என்று மண்டினார். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் திவ்ய தம்பதிகளை நீ போய் சேவிச்சுண்டு வாழ்க்கையில இந்த ஆத்மா உஜ்ஜீவிக்கிறத தவிர வேற வழி கிடையாதுன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அது. அதனால இந்த இங்கேருந்து நம்ம தப்பிக்கணுமானால் திருக்குறுந்தாண்டகம், இதுலேருந்து நம்ம தப்பிக்கணுமானால் இந்த ஆத்மா உயரத்துக்கு வழி என்னன்னு இப்படிப்பட்டதான திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போய் சேவிச்சு நம்முடைய பாபங்களை போக்கிக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா பாபத்தை மட்டும் இல்லை சாபமும் போக்கக்கூடிய இடம் எதுன்னா பெருமாளுடைய பாபத்தை பிராயச்சித்தத்தில் போக்கிடலாம், சாபத்தை ஒன்னால்தான் போக்க முடியுங்கிற ஆண்டாள். அதனால அப்படிப்பட்டதான சாபத்தெல்லாம் தீர்த்து பாபத்தை தீர்க்கணும். தீர்த்த பிறகு என்ன பண்ண, பெருமாளை போய் சரணட. குறைகடலே சரணடைந்து குரம்பை விட்டு, குறைகடலே அவனுடையதான திருவடிவாரத்தில் போய் குறை கடல், கடல்னா ஒலிக்கின்றன்னு அர்த்தம், கடல்னா திருவடின்னு ஒரு அர்த்தம், கடல்னா சப்திக்கின்றன்னு ஒரு அர்த்தம். அப்படிப்பட்டதான அவனுடைய திருவடியில போய் விழணுமா. குரம்பை விட்டு சரீரத்தை விட்டு, என்ன இதெல்லாம் பின்னாடி பரமபத சோபானத்தில் நம்ம அனுபவிக்க போறோம். அதை இந்த ஒரு தனியன்ல கொடுக்கிறார். சரீரத்தை விட்டு வானேறி வழிப்படிகள், வான் ஏறக்கூடியதான வழிபடிகள், அதான் அர்ச்சனாதி மார்க்கம்னு சொன்னோமே, அதை அனுபவிக்க போறோமே. பரமபதத்திற்கு போகும் வழிகளை அது நமக்கு நித்தியசூரிகளுடைய நாயகனான எம்பெருமான் நம்மளை அழைச்சின்னு போவானா. அடைவே கண்ட வரிசையாக கண்டறிந்து வெளியிட்ட எப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு நமக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்காராம். அப்பேற்பட்டதான சிறப்புடையவர் யாருன்னா வன்புகழ் தூப்புல் வள்ளல். தூப்புல் வள்ளல் தூய புல் அப்படிங்கிறத தூப்புல்னு ஆச்சு. அங்க விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவதரித்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன். அதனால தூப்புல் வள்ளல், வள்ளல்னா உதார குணமுடையவர். பெருமாள் எப்படி வள்ளலோ அதே மாதிரி ஆச்சாரியால் வள்ளல். பெருமாள் நமக்கு எப்படி கருணையை சுரக்கிறாரோ அது மாதிரி ஆச்சாரியால் நமக்கு சாஸ்திரத்தை சுரக்கிறா, கருணையை சுரக்கிறா. சுரக்கும் சுரவிகள் போல் சொரிகின்றனர் சொல்லமுதே, சொல்லமுத நமக்கு பொழியிற ஆச்சாரியால். அதனால தூப்புள் வள்ளல் அப்பேற்பட்ட தேசிகனுடைய அருள் பெற்றோமே, அவனுடைய கிருபையை பெற்றோமே அப்படின்னு தனியன்ல அற்புதமாக சாதிக்கிறார் குமார வரதாச்சார் சுவாமின்னு. தனியனுடைய அனுபவம் இன்னைக்கு பூர்த்தியாகுது. மேற்கொண்டு பாசுர அனுபவத்தெல்லாம் அடுத்த வாரத்திலிருந்து அனுபவிப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே.